துரியம் சக்கரம், அதாவது சகாஸ்கர நாமம், சகாஸ்கரம் அப்படின்ற பல பெயர்கள் கொண்டது. எந்த யோகம் செய்தாலும் இந்த பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த துரியம் என்பது எங்கன்னா தலை உச்சியில் இருக்கு. இதை குரு மூலம் தெரிஞ்சுன்னு இதை தூண்டணும். சரியான பயிற்சி மூலம் இதை செயல்படுத்தும் போது இது நல்ல அற்புதமான ஆற்றலை கொடுக்கும். 1008 இதழ்களால் ஆனதுன்னு மகான்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதழும் ஒவ்வொரு ஆற்றலாக, அதாவது அறிவுத்திறனாக, மேஜிக்லாம் எதுவும் இல்லை, யதார்த்தமாக சொல்கிறேன், அறிவுத்திறனாக அமையும். அதனால்தான் படிக்காதவங்க கூட அந்த இடத்துல பண்டிதனாக தெரிய ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். நிறைய மகான்களை செயல்பாடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த துரியத்தை சரியான பயிற்சி முறையில் தூண்டும்போது இது அற்புதமான நிகழ்வு ஏற்படும். சப்போஸ் நீங்கள் தவறுதலாக தூண்டும்போது பிரச்சனைகள் அங்கே ஆரம்பிக்கும். உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, உங்களை சார்ந்த பிரச்சனை, அதாவது உலகம், சமுதாயம், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். எந்த ஒரு புரிதல் இல்லாமல் வாழ்க்கை சின்ன பின்னமாகிடும். அதனால் நல்ல குருமுறையில் இதை கேட்டு புரிஞ்சு என்னன்னு தெரிஞ்சு இதை தூண்ட பயிற்சி செய்யுங்க. இந்த துரியம் என்பது என்ன அப்படின்னா ரஜகுணம், தபகுணம், சாத்துவ குணம், இந்த 3 குணங்கள், அரக்க குணம், இரக்க குணம், இரண்டும் கலந்த குணம், இது 6 குணங்களாக மாற்றமடையும். இந்த 3 குணங்களையும் இயக்கக்கூடியது இந்த பிராணம். புலன்களாக இது செயல்படுது. இந்த புலன்களை பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட்டு கேட்டல், சிந்தித்தல், ஆராய்தல் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி அந்த பயிற்சி முறையாக செயல்படுத்தும் போது அற்புதமான நிகழ்வு உள்முகமாக மனம் திரும்ப ஏற்பட்டு இந்த 3 குணங்களே பற்றிய ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும்போது, அதுவும் சுயாராய்ச்சல் தான், ஏற்படும்போது நல்ல அற்புதமான நிகழ்வு ஏற்பட்டு இந்த மன ஓட்டம் ஒரு நிலைப்பாடு வந்து உயிராற்றலாக மாறி இந்த உச்சியில் ஒரு துடிப்பு ஏற்படும். இது குரு மூலம் தீட்சை என்ற ஒரு முறையில் தூண்டப்படுவாங்க. எடுத்தோடனே கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் வாங்கிடாதீங்க. அது ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், மனோவசிய கலையாக மாற்றம் அடைந்து உங்கள் மூளையை பாதிச்சிடும். இது ஒரு சிறு புரிதலாக இந்த பதிவு. இதை கேட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள், என்னென்னு தெரியும்.